ஹலோ காய்ஸ், நான் தான் சுமேஷ் லைஃப் ஸ்டைலேருந்து சுமதி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து நான் அம்மா வீட்டுக்கு வந்தோடனே அம்மா துபாயிலேருந்து வந்திருக்காங்க. துபாயிலேருந்து வந்தோடனே கொஞ்சம் அமௌண்டெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, அதுதான் நம்ம அமௌண்ட்டுக்கும் அங்கேக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு வீடியோ எடுத்தேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து 25 காசு. நம்ம ஊர்லலாம் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அங்கே வந்து இன்னும் செல்லுபடியாகுது. 25 காசு, அப்புறம் வந்து 50 காசு. இப்போ பாருங்கள், ₹1 இது. அந்த ஊருக்கு ₹1. நம்ம ஊருக்கு வந்து ₹1 வந்து 25 ரூபான்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், ₹5. இப்போ நான் காமிச்ச காயின் வந்து நம்ம ஊர் காசு ₹5. இந்த நோட்டு வந்து அந்த ஊருக்கு வந்து ₹5. முதல்ல வந்து அவங்களோட சிம்பிளான ஈகிள் தான் வைப்பாங்க. இது வந்து புது நோட்டு. புது நோட்டில் பாருங்கள், அந்த தலைவருடைய ஃபோட்டோ நல்லா பாருங்க, கண்ணாடி மாதிரி இருந்தது. மேலே எடுத்து பார்த்தா தான் அவருடைய ஃபேஸ் தெரியுது. இது நம்ம ஊர் ₹10. இது எப்படி கிழிச்சாலும் கிழிஞ்சிரும். அந்த ஊர் காசு பாருங்க, கிழியாத மாதிரி நோட்டு. முதல்ல கிளியிற மாதிரி தான் கொடுத்தாங்க. இப்போ வந்து புது அச்சடிப்பு வந்து கிளியாத மாதிரி நோட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து அங்கே பாருங்கள், அது லைட்டாக தான் இருக்குது. தூக்கி பார்த்தா அவருடைய ஃபேஸ் தெரியுது. நல்லா இருக்குல்ல? இது வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள், ₹10 நோட்டு. நம்மளுடைய ₹100 அந்த ஊரோட. இது வந்து பழைய நோட்டு. இது வந்து பழைய அச்சடிப்பு. புது அச்சடிப்பு இருக்குது. எனக்கு நான் பார்க்கல, அம்மாட்ட இருந்தது தான் காமிச்சாங்க. இந்த ஈகிள் தான் அவங்களுடைய சிம்பிள். இதுக்கு அம்மா வந்து காமிச்சாங்க பாருங்கள், ₹100. இது ₹500. இது நம்ம ஊர் காசு ₹500. இது வந்து அவங்களுடைய காசு ₹500. ஈகிள் சிம்பிள் நடுவில் தெரியுது பாருங்கள், அதுதான் அவங்களுடைய சிம்பிள். நம்ம எப்படி தெரியும் அந்த மாதிரி அவங்களுடையது. இது நல்லா இருக்கு. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வச்சு பார்த்தேன். வந்து காமிச்சாங்க. இது வந்து கமெண்ட் பண்ணுங்க.